ஹாய் ஆர்மிஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜிமின் குக் BLFF. ஆர்மிஸ், யூஸ் யோர் ஹெட்ஃபோன். ஜிமின் குக் ஒன் ஷார்ட் நேம் மிராக்கிள் ஆஃப் லவ். ஸ்டார்டிங் சீனில் ஒரு பீச், அங்கே நிறைய பேர் இருக்காங்க. அது ஒரு ஈவினிங் டைம். அங்கே நிறைய ப்ரப்போசல்லாம் நடந்துட்டுருக்கு. அதே மாதிரியே 2 பேர் ப்ரப்போஸ் பண்ண போகிறாங்க. ஒருத்தர் ஒரு பொண்ணுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறதுக்காக பின்னாடி ரிங் அப்புறம் ஒரு பொக்கேலாம் வச்சுருக்காங்க. அவர் போயிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட லவ்வை சொல்லலான்னு போகிறாரு. அந்த பொண்ணு டக்குன்னு, ஜிமினா அங்கே பாரேன், அவன் தான் என்னோட பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி காமிக்குது. ஜிமினாக்கு அந்த இடத்துலே ஷாக்காக இருக்குது. என்னது, இவன் உன் பாய் ஃப்ரெண்டா? ஆமாம், இவன் தான் என் பாய் ஃப்ரெண்ட். நான் அவனை இன்றைக்கி தான் வர சொல்லியிருக்கேன். இன்றைக்கி தான் எல்லாத்துக்கும் இன்ட்ரோ கொடுக்கலான்னு வேற இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லுது. ஜிமினாக்கு அப்படியே ஷாக்காக இருக்குது. கையில் இருக்க அந்த புக்கேவை அந்த பொண்ணு பார்த்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த பீச்லேயே தூக்கி போடுறாரு. அந்த ரிங்கையும் தூக்கி போடுறாரு. பட் அந்த ரிங் அந்த பீச்சுக்குள்ளே போகல, அந்த மணல்லையே இருக்குது. நம்ம ஜிமினா இப்போ போயிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட நின்றுட்டுருக்காரு. அப்போ அந்த பர்சன்கிட்ட இன்ட்ரோ பண்ணுறாங்க. நான் இவரை தான் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க நம்ம ஜிமினோட கொலீக்ஸ் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. வேறு லெவல். உங்களுக்கு மேரேஜ் எப்போ? எனக்கு இன்னும் 1 மந்த்தில் மேரேஜ் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லுது. இதெல்லாம் ஏன் நீ முன்னாடியே எங்ககிட்ட சொல்லலை? அதான் சொன்னேனே, மேரேஜ் கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் சொல்லலான்ட்டு இருந்தேன். ஓ அப்படியா, சரி கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு அங்கே அந்த ஜிமின் வராரு. அப்படியே ஒரு சேட்னஸோட அந்த இடத்துல உட்காந்துருக்காரு. இப்படியே கொஞ்சம் தூரம் தள்ளி அந்த சைடு ஒரு கப்பல் நின்றுட்டுருக்காங்க. அது வேற யாரும் இல்லை, அதான் நம்ம ஜேகே பக்கத்தில் இருக்க ஒரு பையன்கிட்ட, எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது, கல்யாணமா? சாரி, என்னை மன்னிச்சிடு, எனக்கு கல்யாணத்துலலாம் விருப்பம் இல்லை. ஜஸ்ட்டு எனக்கு ஒரு லவ்னா 10 days அவ்வளோதான். அதுக்கப்புறமே எனக்கு அந்த லவ் அதெல்லாம் பிடிக்காது. அதுவும் மேரேஜ் வரைக்கும் நான் போக மாட்டேன். எனக்கு ஒன்று பிடிக்கும் அவ்வளோதான். ஆனால் மேரேஜ் லெவலுக்கெல்லாம் நீ வர்த்தில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் ஜங்குக்கு செம்மையாக டென்ஷன் ஆகுது. நான் உன்கிட்ட போய் லவ்வை சொன்னேன் பாரு, என்ன தான் நான் அடிச்சுக்கணும்? போயும் உன்கிட்ட சொல்லிட்டேன். நீ என்கிட்ட தானே வந்து சொன்ன, அது என்ன போயும்? இல்லை, நான் கூட உன் கூட இருக்கும்போதெல்லாம் நீ ரொம்ப நல்லவன் அப்படின்லாம் நினச்சேன். பட் இப்போ தானே உன்னோட சுயரூபமே எனக்கு தெரியுது. என்ன சொன்ன? ஜஸ்ட்டு 10 days தானா? உன்னெல்லாம் நீ தயவு செஞ்சு இனிமேல் யாரையும் லவ் பண்ணிடாத. அப்படி மட்டும் நீ லவ் பண்ணி பார்த்தேன்னு வச்சுக்கவேன், அப்படியே அவங்கக்கிட்ட வந்து சொல்லி விட்ருவேன், நீ எவ்வளோ நாளுக்கு அப்படின்னு சொல்லி. ஓ, நீ என் லவ்வை டிஸ்டர்ப் பண்ண போறியா? அதையும் தான் பார்க்கலாமே அப்படின்னு அந்த பையன் சொல்கிறான். நான் ஒன்றை போய் லவ் பண்ணேன்னு நினச்சி இப்போ ஃபீல் பண்ணுறேன். முன்னாடியாச்சும் லவ் பண்ணமே, அவன் அக்செப்ட் பண்ணுமேன்னு ஃபீல் பண்ணேன். இப்போது எனக்கு அதை என்ன சொல்கிறதுனே தெரில. நான் உன் லைஃப்பில் இனிமேல் வரமாட்டேன் அப்படின்னு சொல்ல மாட்டேன், வருவேன். நீ எந்த பொண்ணையாவது லவ் பண்ணுன்னு வச்சுக்கவேன், அந்த பொண்ணுக்கிட்டேயோ இல்லை அந்த பையன்கிட்டேயோ போய் சொல்லுவேன். அப்படி நான் சொல்லக்கூடாதுன்னா, அந்த இன்னொருத்தரை லவ் பண்ணுறில அவங்களையாச்சும் நீ ட்ரூவாக லவ் பண்ண. இனிமே அவ்வளோதான் நம்ம லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாரு. அப்படியே அவரும் மணலில் உட்காந்து அப்படியே அந்த பீச்சை அப்படியே ரசிச்சிட்ருக்காரு. அப்படியே நம்ம ஜங்கு போதும் நடந்து போகலான்னு சொல்லிட்டு அப்படியே நடந்து வந்துட்டுருக்காரு. அப்போ வழியில் ஒரு ரிங் இருக்குது. இந்த ரிங் யாரோடதுன்னு தெரிலையே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்க்குறாரு. சரி, இதை எதுக்கு தூக்கி போடணும், இங்கே ஒர்க் பண்ணுறவங்க கிட்ட போய் நம்ம கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பேக்கெட்லேயே வச்சுக்கிறாரு. தென் இப்போது அந்த பீச்சில் வர அந்த அலையெல்லாம் பார்க்கும்போது அவருக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. இந்த அலை என்னை கூப்பிடுதோ, ஒரு வேளை என்னோட லவ் என்னை விட்டு போயிட்டான், அவனுக்காக நான் ஃபீல் பண்ணிவிட்டு இந்த அலைக்குள்ளே போனேன்னா நான் தான் வேஸ்ட்டு. ஆனால் என்னால் முடியலையே, அந்த அலை என்னை கூப்பிடுற மாதிரியே இருக்கு, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே அந்த தண்ணியில் நடந்து போகிறாரு. இங்கே அப்படியே ஆப்போசிட்டில் நம்ம ஜிமினாவும் அந்த பொண்ணை நினச்சிட்ருக்காரு. அந்த பொண்ணு அந்த பையன் கூட ஹாப்பியாக இருக்குது. அதுவும் வீடியோலாம் போட்டிருக்கு. இதை பார்த்துட்டு ஜிமினுக்கு இன்னும் கஷ்டமாக இருக்குது. நான் இனிமேல் உயிரோடு இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அப்படியே அந்த தண்ணிக்குள்ளே இறங்க ஆரம்பிக்கிறாரு. தென் சேம் டைமில் 2 பேருமே பார்த்துக்கிறாங்க. ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. பட் வேறு மாதிரி நினச்சிக்கிறாங்க. ஒருவேளை இவன் சாக போகிறானோ, ஐயோ இவன் ஏன் சாகணும்? அந்த பையனை பார்த்தா நல்ல பையன் மாதிரி இருக்கான், ஒருவேளை நம்மளை மாதிரியே அவனுக்கு ஏதாவது நடந்திருக்குமோ லைஃப்பில். சரி, நம்ம போகிறோம், அவனை காப்பாற்றி விட்டாச்சு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடே ஜங்குக்கு வராரு. அதே ஆப்போசிட்டில் இவரும் அப்படியே நினச்சிட்டு இவரும் அங்கிட்டு வராரு. 2 பேரும் ஒருத்தரை போய் பிடிச்சி காப்பாற்றலான்னு பார்க்குறாங்க. பட் அந்த அலை ரொம்ப வந்து 2 பேர்த்தையுமே உள்ளே இழுத்துட்டு போயிடுது. 2 பேரும் ஒருத்தரை டச் பண்ணிக்கிறாங்க. ஐயோ, இப்போ நான் முழுக போகிறேன், நான் இவனை எப்படியாவது காப்பாற்றணும்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே ஜிமினா பிடிச்சி இழுக்கிறாரு. 2 பேருமே அப்படியே தண்ணிக்குள்ளேயே மயங்கிடுறாங்க. தென் மார்னிங் ஆகுது. 2 பேருமே வேறு கரையில் இருக்காங்க. அங்கே இருக்க ஒரு பர்சன்
அங்கே இருக்க ஒரு பர்சன் ஜங்குக்கை பார்த்து, டேய் தம்பி, நீ எவ்வளோ நேரம் தான் இங்கேயே தூங்கலான்ட்டு இருக்க? இது பீச்சு, இது ஒன்றும் வீடு கிடையாது, நீ வீட்டுக்கு கிளம்பு. காலையில் இப்போ எத்தனை மணி தெரியுமாச்சு? என்னது, நான் இங்கே தூங்கினேண்ணா? டைம் என்ன? மணி 6 ஆகுது, காலையில் 6 மணி. நீ இவ்வளோ நேரம் இங்கேயா இருக்க? அதுவும் இவ்வளோ ஜாலியாக ஹாயாக படுத்துட்ருக்க, வீட்டுக்கு போய் படுப்போ அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி விட்றாரு. என்னது, நான் இங்கேயே படுத்து தூங்கிட்டேனா? நான் ஒரு பையனை டச் பண்ணேன், அவன் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தான். அது மட்டும் இல்லாமல் ஒரு வேளை இது என் கனவாக இருக்குமோ? ஆனால் அந்த பையனோட ஃபேஸ் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. அது எனக்கு என்னவோ உண்மையாக தோணுது. இல்லை, ஒரு வேளை என் ட்ரீமாக இருக்குமோ? நான் ஏன் இங்கே தூங்கிட்டுருக்கேன்? அந்த பையன் எங்கெங்கேயா தான் இருப்பான்னு சொல்லிட்டு ஜேகே ஒரு இடமா தொலைவிட்டுருக்காரு. அந்த பையன் பேர் வேற தெரிலையா? ஏய், நீ எங்கே போனா? இங்கே தான் இருக்கியான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காரு. பக்கத்தில் இருக்க ஒரு தாத்தா, டேய் தம்பி, இங்கே வந்து என்னடா பண்ணிகிட்ருக்க? யாரையாவது மிஸ் பண்ணிட்டியா என்ன? ஆமாம், இங்கே ஒரு பையன் க்யூட்டாக இருந்தான், அவனை நீங்கள் பார்த்தீங்களா? இங்கே நிறைய பேர் க்யூட்டாக வராங்க, நான் யாருன்னு சொல்ல முடியும்? அவங்கள எனக்கு தெரியாதுப்பா அப்படின்றாங்க. சரி, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. தென் அப்படியே இங்கே வேறு சைடில் நம்ம ஜிமினா மணலில் தூங்கிட்டு இருக்காரு. ஒரு நாய்க்குட்டி வந்து நம்ம ஜிமினாவை லிக் பண்ணுது. ஐயோ, என்ன பண்ணுற, என்னை விடு விடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ தான் முழிச்சு பார்க்குறாரு ஒரு நாய்க்குட்டி. ஐயோ, நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க ஏன் முன்னாடி வந்து அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்ருக்கேன். ஆமாம், நான் எந்த இடத்துல இருக்கேன், இங்கே என்ன பண்ணுறேன்? நேற்று ஒரு பையனை பார்த்தேனே, அவன் என்னை காப்பாற்றுறதுக்கு வந்தானா? இல்லை, நான் தான் அவனை காப்பாற்ற போனேன். அவன் இங்கே இருக்கானா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவை தொலைவிட்டுருக்காங்க. பட் ஜேகே அந்த இடத்துல இல்லை. ஜிமினா மனசுக்குள்ளேயே ஒரு வேளை நம்ம கண்டது கனவு தான் போல் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போகிறாரு. இல்லை, ஆனால் அந்த பையன் ஃபேஸ் எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கே, என்ன பண்ணுறது? ஒரு வேளை நான் அவனை திருப்பி பார்த்தேன்னா அவன்கிட்ட நான் எப்படியாவது தேங்க்ஸ் சொல்லி ஆகணும்னு சொல்லிட்டு இவரும் அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு. ஜேகே அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. அவங்க அம்மா பயங்கரமாக திட்டுறாங்க. டைம் என்ன, நீ இப்போ வந்திருக்க? நீ என்ன சொன்ன? உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரேம்மான்னு சொல்லிட்டு போனேன். உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஆல்ரெடி வீட்டுக்கு வந்துட்டாங்க, நீ மட்டும் ஏன் லேட்டாக வந்த? அம்மா, அது ஒன்றும் இல்லைம்மா. என்ன ஒன்றும் இல்லை, 2 இல்லை, ஒழுங்காக சொல்லு, நீ ஏன் இப்போ லேட்டாக வந்த? அம்மா, சரி நீ ஃபஸ்ட்டு சீக்கிரம் போய் கிளம்பு, உனக்கு ஸ்கூலுக்கு லேட் ஆகுது பாரு அப்படின்றாங்க. ஓகேம்மா, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. தென் இப்போ ஸ்கூலுக்கு வராங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், டே ஜேகே, நீ நேற்று எங்கே போன? உன்னை நாங்கள் எவ்வளோ நேரம் தெரியுமா தொலைவுனோம்? சரிடா, நேற்று நீ போய் அவனுக்கு ப்ரப்போஸ் பண்ண நினச்சியே, என்னாச்சு? சார், அவன் சரியான ப்ளே பாய்டா. ஓ, நல்ல வேலை நீ அவன்கிட்ட தப்பிச்சிட்ட. ஆமாம்மா. சரி, எக்ஸ்ட்ரா கிளாஸுக்கு போறியா என்ன அப்படின்னு ஜேகேட்ட கேட்குறாங்க. இல்லை, நான் எதுவும் போகிறதா ஐடியா இல்லை. ஏன் கேட்குற? ஏன்னா நான் ஒரு டான்ஸ் கிளாஸ் ஜாயின் பண்ணலான்ட்டு இருக்கேன்டா, அதுக்கு தான். என்ன டான்ஸ் கிளாஸ் ஜாயின் பண்ண போகிற? எனக்கு புரியல. ஆமாம், இல்லை, என் அண்ணன் என்னை ஜாயின் பண்ண சொன்னான், அதான் நானும் சரி ஜாயின் பண்ணலாமேன்ட்டு ஓகே சொல்லிட்டேன். சரி, நீ ஜாயின் பண்ணுறியா என்ன? என் கூட நீ வா, நம்ம ஜாலியாக போய் ஃபன் பண்ணலாம். டேய், நீ போகிறது டான்ஸ் ஆட, கைக்கெல்லாம் பயங்கரமாக வலிக்கும், நீ என்ன ஃபன் பண்ணலான்னு சொல்லிகிட்ருக்க? இல்லைடா, அங்கே நிறைய பொண்ணுங்கள்லாம் வராங்களாம், அதுக்கு தான். என்னது, பொண்ணுங்க வராங்களா? அதுக்காக தான் நீ இப்போ போகணுன்றியா? அதுக்காகவும் இல்லை, நம்ம போனாலும் ஒன்றும் நடக்காது. ரீசன் என்னென்னா, பாய்ஸ்லாம் ஒரு சைடு, கேர்ள்ஸ்லாம் ஒரு சைடு, அதான். சரி, நீ வரியா இல்லையா? நான் வேணா எங்கள் அம்மா கிட்டே கேட்டு வந்து சொல்லிட்டாடா. உங்கள் அம்மா எப்படியும் வேணான்னு தான் சொல்லுவாங்க. நீ வரதா இருந்தால் வா, இல்லைன்னா போ. நான் இன்றைக்கி தான் ஜாயின் பண்ணலான்ட்டு இருக்கேன். சரி, நான் வேணா உன் கூட வந்து பார்க்குறேன். ஓகேனா ஓகே, இல்லைனா இல்லை, ஓகேவா? சரிடா. தென் இப்படியே ஈவினிங் ஆகுது. இவங்க 2 பேருமே அந்த கிளாஸ்க்குள்ளே போகிறாங்க. பட் ஜேகே சும்மா தான் போகிறாரு. அங்கே இருக்க எல்லாத்தையுமே பார்த்துட்ருக்காரு. அந்த மிரர், அப்புறம் அங்கே இருக்க அந்த வால், அதெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. இடம் நல்லா தான் இருக்குது. அப்படியே திரும்பி பார்க்குறாங்க, நிறைய பர்சன் அங்கே இருக்காங்க. இப்போது உங்களோட டான்ஸ் மாஸ்டரை நாங்கள் இன்ட்ரோ பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரோ கொடுக்குறாங்க. அங்கே இருக்கிறது நம்ம ஜிமினா. என்னோட நேம் தான் பார்ஜிமின். உங்களுக்கு இனிமேல் நான் தான் டான்ஸ் சொல்லித்தர போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் பார்க்க க்யூட்டாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேர்ள்ஸை சொல்கிறாங்க. சாரிம்மா, நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறதில்ல, நான் பாய்ஸ்க்கு உங்களுக்காக ஒரு ஃபீமேல் டான்ஸரை நாங்கள் வர வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள காட்டுறாங்க. அவங்க அப்படியே இன்ட்ரோ வைக்கிறாங்க. அப்போ தான் நம்ம ஜங்குக்கு தண்ணி குடிச்சிட்டு உள்ளே வராரு. பார்த்தா அந்த இடத்துல ஜிமின். டக்குன்னு போய் ஜிமினா கிட்ட, ஹாய், உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்குறாரு. அப்போ தான் ஜேகேக்கு புரியுது, ஓ, இவருக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை போல். ஆனால் எனக்கு இவரை பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருச்சே. ஆமாம், நீ வரியா என்ன அந்த டான்ஸ் கிளாஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு கேட்குறாங்க. ஆமாண்டா, அஃப்கோர்ஸ் நான் ஜாயின் பண்ண போகிறேன். எப்போலேருந்து? இந்த நிமிஷத்துலேருந்து. சரி, நீ யார்கிட்ட போய் பேர் கொடுக்கணும்னு தெரியுமா? இல்லை, எனக்கு தெரியாதே. அதோ அந்த டான்ஸ் மாஸ்டர் கிட்ட தான் போய் கொடுக்கணும். இந்த டான்ஸ் மாஸ்டர்? எனக்கு யார் டான்ஸ் மாஸ்டர்னு தெரியாதே. அதான் அந்த ஒரு கேப் போட்டு நிற்கிறார்ல, அவர் தான்.
தோ உடனே போகிறேன்னு சொல்லிட்டு ஜிமினா பக்கத்தில் போகிறாரு. நீ என்னப்பா இங்கே வந்திருக்க? இல்லை, நான் நேம் கொடுக்கணும். எதுக்கு? நான் இன்னையிலேருந்து ஜாயின் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஓ அப்படியா? இதுக்கு இவ்வளோ ஃபீஸ் ஆகும், நீ இவ்வளோ அமௌண்ட் கட்டிடு அப்படின்றாங்க. சரி, நான் கட்டிடுறேன். இன்னையிலேருந்து நான் ஜாயின் பண்ணிக்கலாமா? ஆமாம், நீ அதுக்காக தானே பேர் கொடுத்துருக்க. ஆமாம், அதுக்காக தான். ஸோ நீ இன்னையிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம், ஓகேவா? அப்புறம் ஃபைட்டிங் அப்படின்றாரு. ஃபைட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜேகே ஃபேஸில் அவ்வளோ சந்தோஷம். ஃப்ரெண்டுக்கிட்ட போயிட்டு அப்படியே ஷை ஆகிட்டு நிற்கிறாரு. நீ ஏன்டா இப்படி நிற்கிற? நல்லா தானே ஆச்சு, உனக்கு திடீர்னு என்னாச்சு? அது ஒன்றும் இல்லை, எனக்கு ஒரு நியூ க்ரஷ் வந்துருச்சு. யார்? அப்படியே பாயிண்ட் அவுட் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அவரோட கையை இப்படி காட்டுறாரு. அந்த ஃப்ரெண்டும் அப்படியே பார்க்குறாங்க. அதோ அவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டான்ஸ் மாஸ்டரை காமிக்கிறாங்க. என்ன சொல்கிற? ஜிமின் மேலே உனக்கு க்ரஷ்ஷா? ஆமாம், இப்போ தானடா உனக்கு ஒரு லவ் பிரேக்கப் ஆச்சு. போய் நீ அதை போய் லவ்னு சொல்கிற பாரு. அது சத்தியமாக லவ்வே கிடையாது. நான் மட்டும்தான் லவ் வச்சுருந்தேன். அதனால தான் அது ஒரு லூசர் மேலே போய் நான் லவ் வச்சுருக்கேன். இவன் நல்ல பையன் மாதிரி தான் தெரியுறான். என்ன சொல்கிற? நீ அடிக்கடி தப்பு பண்ணுற ஜேகே. ஒருத்தரை பார்த்தோன்னே நீ இப்படி நல்ல பையன்னு சொல்லலாம். அவனை பார்த்தப்பையும் நீ இப்படி தான் சொன்ன. இந்த ஜிமினுக்கு வேறு ஏதாவது க்ரஷ் இருந்தால் நீ என்ன பண்ணுவ? அதுக்காக தானே நீ இருக்க. நம்ம 2 பேரும் சேர்ந்து அவருக்கு க்ரஷ் இல்லைனா யாராவது லவ் இருக்காங்களான்னு சொல்லி டெஸ்ட் பண்ணுவோம். அந்த டெஸ்ட்டில் பாஸ் ஆகிட்டாருனா அவர் எனக்கு தான், இல்லைனா பார்த்துக்கலாம் அப்படின்றாங்க. ஓ, இப்போ நீ டான்ஸ் கிளாஸ் இனிமேல் வருவ? ஆமாம், நான் டெய்லி வருவேன். அதுவும் அவருக்காக தான். ஓ சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. சரி காய்ஸ், நீங்கள் பேசினதெல்லாம் போதும், வந்து நில்லுங்க அப்படின்னு ஜிமின் சொல்கிறாரு. நம்ம டான்ஸுங்கிறத நீங்கள் ஒரு ஃபன்னியாக இல்லை கேமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை உங்களால் மெயின்டைன் பண்ண முடியாது. நீங்கள் எப்படி ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கிறீங்களோ அதே மாதிரி தான் நீங்கள் டான்ஸை கற்றுக்கணும். நிறைய பேர் யோகா பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க நிறைய பண்ணுவாங்க. பட் நீங்கள் டான்ஸ் பண்ணாலே அது ஒரு யோகா தான். நீங்கள் யோகா மற்றது பண்ணுறப்ப உங்களோட பிரெயின் அந்த யோகாவில் மட்டும்தான் இருக்கணும். மற்ற இதை திங்க் பண்ணக்கூடாது, சிரிக்கக்கூடாது, அப்புறம் அங்கிட்டும் இங்கிட்டும் அசையக்கூடாது. அப்படின்னா உங்களுக்கு தான் ப்ராப்ளம் ஆகும். ஆனால் டான்ஸ் அப்படி இல்லை. நீங்கள் டான்ஸ் பண்ணிங்கன்னா உங்களோட பாடியை கண்ட்ரோலாக வச்சுக்கலாம். அப்புறம் ஸ்மைல் கூட பண்ணலாம். ஏன், நீங்கள் பாடக்கூட செய்யலாம். இது சொல்ல போனோன்னா டான்ஸே ஒரு யோகா தான் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாரு. என்னது, டான்ஸ் ஒரு யோகாவா? ஆமாம்மா, உண்மைதான். சரி, இதை பற்றி நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? அப்போ ஜேகே எழுந்து, நாங்கள் டான்ஸ் பண்ணால் எங்களுக்கு என்ன நல்லது கிடைக்கும்? நீங்கள் டான்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச சாங்க்கு நீங்கள் டான்ஸ் பண்ணலாம். அப்புறம் இன்னும் எக்ஸட்ரா அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாரு. நீங்கள் சொல்கிறது செம்மையாக இருக்குது. எங்களுக்கு நீங்கள் சொல்லும் போதே ஆர்வமாக இருக்குது டான்ஸாக செய்யணும்னு சொல்லிட்டு. ஓகே, நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்கிறாங்க. ஓகே, அப்போது நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? பண்ணலாமே. இப்போ நம்ம ஜிமின் ஒருத்தரையாக கூப்பிட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் டான்ஸ் பண்ணுங்கள், ஒருத்தராக வந்து பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கூப்பிடுறாங்க. ஒவ்வொருத்தராக வராங்க, நல்லா டான்ஸ் பண்ணுறாங்க. எல்லாம் சூப்பராக டான்ஸ் பண்ணுறாங்க. இப்போ ஜேகேவோட ஃப்ரெண்டை கூப்பிடுறாங்க. அவர் வந்து, சரி உங்களுக்கு டான்ஸ் வரும்ல? எனக்கு வரும். அப்போது உங்களுக்கு பிடிச்ச சாங்கை நீங்களே சூஸ் பண்ணி நீங்கள் டான்ஸ் பண்ணுங்கள் அப்படின்னு ஜிமின் சொல்கிறாரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதை ஆன் பண்ணுறாங்க. அவர் ஆட அங்கே இருக்க எல்லாருமே விழுந்து சிரிச்சிட்ருக்காங்க. ஆட சொன்னால் ஃபன்னியாக ஏதோ பண்ணிகிட்ருக்காங்க. இதுக்கு நம்ம ஜேகே வேறு வைப் கொடுத்துட்ருக்காரு கீழே உட்காந்துட்டு. இதை 2ஐயும் பார்த்துட்டு ஜிமினுக்கு சிரிப்பை கண்ட்ரோல் பண்ண முடியல. அந்த பையன்கிட்ட போய், நிறுத்து, நீ நல்லா தான் ஆடுற, பட் இருந்தாலும் நீ பண்ணுறது கொஞ்சம் சிரிப்பாக இருக்குது அப்படின்றாங்க. என்னது, நான் பண்ணுறது சிரிப்பாக இருக்கா? நான் பண்ணுறதே சிரிப்பாக இருக்குன்னா அப்போ ஜேகே மொக்கையாடுவான், நீங்கள் அவனை கூப்பிடுங்க அப்படின்றாங்க. ஜேகேவை கூப்பிடுறாரு. அப்போது அவருக்கு பிடிச்ச ஒரு சாங்கை போடுறாங்க. பக்கத்தில் ஜிமினா இருக்கவும் அவருக்கு செம்ம ஷையாகவும் இருக்குது, நர்வஸாக இருக்குது, ஆடவே முடியல. ஜிமின் அதை பார்த்துட்ருக்காங்க. என்னாச்சு, நல்லா ஆடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, எனக்கு கொஞ்சம் நர்வஸாக இருக்குது. இது எல்லாத்துக்குமே இருக்க காமனான ஒரு விஷயந்தான். நான் சொல்கிறேன், அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நீங்கள் டான்ஸ் எப்படி தெரியுமா எடுத்துக்கிறீங்க? உங்களை சுற்றி நிறைய பீப்புள் இருக்காங்க. அவங்க எல்லாருமே உங்களோட டான்ஸை வியந்து பார்க்கணும். அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நல்லா ஆடணும்னு தோணும். அப்போது நீங்கள் அதை தான் பண்ணணும். அப்படி உங்களுக்கு நர்வஸாக இருந்துச்சுன்னா அந்த எல்லா பீப்புள்ளையும் உங்களுக்கு பிடிச்ச அந்த ஒருத்தரை நினச்சிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச அந்த ஒருத்தர் முன்னாடி நல்லா ஆடணும் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும்ல, அப்போது நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா அது வேறு லெவலில் இருக்கும். ஆனால் அந்த பிடிச்ச ஒருத்தரால் ஷையாச்சுன்னா, அச்சச்சோ, நீங்கள் இவ்வளோ டிஃபிகல்ட்டாக கொஷின் கேட்குறீங்களே, அப்போது நான் என்ன பண்ணுறேன்னா உங்கள் கையை கொடுங்க அப்படின்னு சொல்லி ஜிமின் கேட்குறாரு. ஜேகேவும் கையை கொடுக்குறாங்க. இப்போது உங்களுக்கு என்ன மாதிரி ஃபீல் ஆகுது? என்னோடய ஹார்ட்டு வெளில வந்துடும் போல், அப்படி ஃபீலாக இருக்குது. என்னது, ஹார்ட்டு வெளில வந்துடுமா? இல்லை,
அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணடிக்கிறாரு. ஜிமின் என்னாச்சு? என்ன அப்படி இப்போ நீங்கள் என்னமோ பண்ணீங்களே, என்ன பண்ணீங்க? அது ஒன்றும் இல்லை, எனக்கு பிடிச்சவங்க இல்லாட்டி எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் ஆகுறேங்க, என் கையை டச் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அது வந்துடும், அதான். ஓ, அப்போது நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்க? ஒன்றும் இல்லை, நீங்கள் என் டான்ஸ் மாஸ்டர். ஓ அப்படியா, சரி, இப்போ நான் சொல்கிற மொமெண்ட்ஸை அப்படியே போடுங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் வேறு எதையும் நோட் பண்ணாதீங்க, நீங்கள் என்ன மட்டும் பாருங்கள், நான் என்ன ஸ்டெப் போடுறேனோ அதை அப்படியே போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங்கை போட்டுட்டு இப்போ நம்ம ஜிம்மின் ஆடுறாரு. அது அப்படியே காப்பி கேட் பண்ணி நம்ம ஜேகேவும் ஆடுறாங்க. ஜிமினா ஷாக்கில் இருக்காரு. ஏன் நீங்கள் இவ்வளோ ஷாக்காக இருக்கீங்க? காப்பி பண்ணுறதுக்கும் ஒரு டேலண்ட் வேணும். நீங்கள் நான் போடுற ஒரு ஸ்டெப்பை மிஸ் பண்ணாமல் அப்படியே டான்ஸ் பண்ணுறீங்க. நான் இப்போ டான்ஸ் பண்ணேன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு கிட்ட கேட்குறாங்க. ஆமாண்டா, இப்போ நீ டான்ஸ் தான் பண்ண, அதுவும் அப்படியே அவரை மாதிரியே டான்ஸ் பண்ண. அப்புறம் காய்ஸ், நான் உங்ககிட்ட ஒன்று சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஃபுல் சாங்கையும் எடுத்து டான்ஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சிலருக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கும். ஒரு சிலரால் நல்லா டான்ஸ் பண்ண முடியும், பட் அந்த சாங்கில் வர லிரிக்ஸ் அப்புறம் மற்றவங்கள பார்த்து அந்த ஸ்டெப்ஸை மறந்துடுவாங்க. அப்புறம் இன்னும் சிலர் ஒருத்தர் பண்ணுறத பார்த்து அப்படியே காப்பி பண்ணி நல்லா பண்ணுவாங்க, அதான் சேமாக ஆடுவாங்க. இப்போ நம்ம ஜேகே மாதிரி. இன்னும் சிலர் அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஞாபகம் இருக்காது, ஒரு சிலதில் மறந்துடுவாங்க. மறந்துட்டு ஓன ஒரு ஸ்டெப் போடுவாங்க, இல்லைன்னா அந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணிடுவாங்க. அது எப்படி நான் சொல்கிறேன்னா, நீங்கள் டான்ஸ் அப்படிங்கிறத வெறும் அதான் நீங்கள் படிப்பீங்களே அந்த மாதிரி மனப்பாடம் பண்ணாமல் உங்களோட உள்ளுணர்வுலேருந்து இந்த மீனிங்க்கு அதுதான், இந்த சாங்க்கு இந்த லிரிக்ஸ்க்கு இந்த ஸ்டெப் வரணும் அப்படின்னு மனப்பாடம் பண்ணிக்காமல் உங்கள் உள்ளே இருந்து ஆடுங்க. அப்போ தான் உங்களுக்கு எல்லா ஸ்டெப்ஸுமே ஞாபகம் இருக்கும். ஓகேவா அப்படின்றாரு. அப்போ தான் எல்லாத்துக்குமே புரியுது. அப்போது எங்களுக்கு எதுவுமே ஞாபகத்துக்கு இல்லைன்னா இதுக்கு மேலே நான் என்ன பண்ண முடியும், நீங்களே சொல்லுங்கள். அப்போது நான் அடிக்கவா? எங்கள் ஸ்கூல் மிஸ்லாம் எப்படி தெரியுமா, எங்களுக்கு இப்போ ஆனுவல் டே நடக்குமா, அப்போதைக்கு நான் ஒரு ஸ்டெப் மிஸ்டேக் பண்ணாலும் என்னை ஸ்டிக்கு வச்சு அடிப்பாங்க. நாங்கள் ஐயையோ அடிக்கிறாங்களே, இவங்க அடிக்கிட்டே இருந்து எப்படியாவது தப்பிக்கணுமேன்ட்டு கூட நாங்கள் அப்படியே ஒவ்வொரு ஸ்டெப்ஸையும் மனப்பாடம் வச்சு அதுவும் மைண்டுக்குள்ளே வச்சு டான்ஸ் பண்ணுவோம். இது அதே மாதிரி தான், நான் வேணால் அவங்கள அடிக்கிறேன், நீங்கள் அதை அப்படியே மைண்டில் வச்சுட்டு டான்ஸ் பண்ணுறீங்களா? இல்லை வேணாம் சார், நாங்கள் இனிமேல் நல்லா டான்ஸ் பண்ணுறோம். சரி, அப்போது நம்ம நாளைக்கு பார்ப்போம். இன்றைக்கி கிளாஸ் ஓவர். என்ன சார், அதுக்குள்ளே மணி ஆகிடுச்சா? ஆமாம், நீங்கள் ஒவ்வொருத்தராக டான்ஸ் பண்ணீங்க, அதுக்கே பாதி டைம் முடிஞ்சு. இப்போ டைம் என்னென்னு பார்க்குறீங்களா? 8:00 ஆகிடுச்சு. என்றைக்குமே நீங்கள் 5:00 வந்துட்டு 6 or 7:00 போயிடுவீங்க. இன்றைக்கி ஃபஸ்ட் டேங்கிறதுனால டைமு கூட தெரியாமல் 8:00 வரைக்கும் போயிட்டோம். உங்கள் வீட்டில் பேரண்ட்ஸ் எல்லாம் தொலைவுவாங்க, நீங்கள் பத்திரமா போயிருங்க, சேஃபாக இருங்க. அண்ட் நாளையிலேருந்து நல்லா ட்ரை பண்ணுவோம், ஓகேவா அப்படின்றாங்க. ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இப்போ கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஜேகே மட்டும் போகாமல் அப்படியே வெளியே நின்றுட்டுருக்காங்க. அவங்க ஃப்ரெண்டு, நீ வரலையாடா? ஒரே நிமிஷம்டா, நான் அவர்கிட்ட ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்டு வந்துடுறேன். அப்படின்னாடா கேட்க போகிற? அது நான் சொல்கிறேன், நீ ஃபஸ்ட்டு அங்கே போய் வெயிட் பண்ணு. நம்ம ஜேகே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஜிம்மின் அப்போ தான் க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே வராங்க. என்னப்பா நீ இங்கே நின்றுட்டுருக்க, உனக்கு என்னாச்சு? உங்களுக்கு உண்மையாலுமே என்ன ஞாபகம் இல்லையா? இல்லை, நிறைய பேர் இந்த மாதிரி வருவாங்க. ஸோ எனக்கு நல்லா பண்ணுறவங்க, அப்புறம் இந்த மாதிரி அதான் உன் ஃப்ரெண்டு கூட ஒருத்தன் தானே, அந்த மாதிரி இருக்கவங்கள தான் எனக்கு அடிக்கடி ஞாபகம் இருக்கும். நான் உனக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னு எனக்கு ஃபீல் ஆகுது. ஓ, அப்போ உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? ஏன், நீ வேறு எங்கேயாவது என்னை பார்த்துருக்கியா என்ன? இல்லை, உங்களுக்கு ஞாபகம் வந்துச்சுன்னா நீங்களே என்னை பார்ப்பீங்க, அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அதுக்கு முன்னாடி எனக்கு உங்கள் நம்பர் தரீங்களா? என்னது, ஏன் நம்பரா? ஏன் கொடுக்க மாட்டிங்களா? நீங்கள் என்னோடய சார், ஸோ உங்கள்கிட்ட நான் பர்சனலாக நிறைய விஷயம் பேசணும், கொடுங்க அப்படின்றாரு. சாரி, என் நம்பர்னு சொல்லி ஷேர் பண்ணிக்கிறாங்க. தென் நெக்ஸ்ட் டே ஆகுது. இப்போ நம்ம ஜேகேவும் ஒரு ஃப்ரெண்டும் இப்போ கிளாஸ்க்கு போகிறாங்க. என்னடா அப்படி அவர்கிட்ட கேட்ட? அது நம்பர் தாண்டா கேட்டேன், வேறு ஒன்றும் இல்லை. நீ அவர்கிட்ட பேசுனியா என்ன? இல்லைடா, கொஞ்ச நாள் போட்டோம், திடீர்னு அதை பற்றி பேசினா ஏதாவது நினச்சிப்பாரு. ஓ அப்படிங்கிற, சரி பார்த்துப்போம். அப்புறம் ஒன்று தெரியுமா, இன்னும் கொஞ்ச நாளில் இந்த மாதிரி டான்ஸிங் காம்படிஷன் நடக்க போகுது. எங்கே நடக்க போகுது? அது நம்ம படிக்கிறோம்ல அந்த அகாடமிக்கும் ஆப்போசிட் அகாடமிக்கும். ஓ அப்படியா? ஆனால் இதை பற்றி ஜிமினா எனக்கு எதுவுமே சொல்லலையே. அவர் எப்படிடா சொல்லுவார், நம்மளே இப்போ தானே போய் ஜாயின் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம நியூ ஸ்டூடெண்ட்ஸ் வேறு, நம்மளாம் எப்படி ஒரு சீக்கிரம் ட்ரைன் பண்ண முடியும்? ஏன், நம்ம என்ன அவ்வளோ முக்கியவாட ஆடுறோம்? அப்படி நல்லா ஆடி இருந்தால் தான் அவர் நம்மளை எடுத்திருப்பார். ஓ, அப்போ நான் போய் அவர்கிட்ட இன்றைக்கி இதை பற்றி தான் கேட்க போகிறேன். சரி, நம்ம ஈவினிங் பார்க்கலாம். எங்கடா போகிற? ஒன்றும் இல்லை, சார் என்னை கூப்பிட்டாரு, அதுக்கு தான். எதுக்கு கூப்பிட்டாரு? அது நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ சாரோட அந்த ஸ்டாஃப் ரூமுக்கு போகிறாரு. என்னப்பா ஜேகே, வர வர உன்னோட மார்க்ஸ்லாம் குறைய ஆரம்பிக்குது. அது சார் இல்லை,
அதுவும் டான்ஸ் கிளாஸ்லாம் வேறு போயிட்டுருக்கீங்க அதனாலவா அப்படின்னு கேட்குறாரு. அதனால் இல்லை சார். அப்புறம் ஏன் நீ மார்க்ஸை கம்மியாக எடுத்துகிட்ருக்க? ஒழுங்காக படி, நீ நல்லா படிப்ப, அதனால தான் உன்னை கூப்பிட்டு சொல்கிறேன் ஓகேவா? நீ இனிமேல் நல்லா மார்க் எடுக்கணும். ஓகே சார், இனிமேல் நல்லா மார்க் எடுப்பேன். சரி கிளம்பு, அப்புறம் நல்லா படி. ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே வந்துடுறாரு. அப்படி என்னடா அவன்கிட்ட சார் கேட்டார். ஒன்றும் இல்லைடா, என் மார்க்லாம் இப்போ குறைய ஆரம்பிக்குதான், அதை பற்றி கேட்குதான். என்னடா ஓவராக பண்ணுறாரு சாரு, 2 மார்க் தானே மிஸ் ஆச்சு, அதை கூட அவர் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாருடா. நீ ரொம்ப தான் நல்லா படிக்கிற பையன், சரி வா. சரி உன்னோட மார்க் தான் என்ன என்கிட்ட நீ இன்னும் சொல்லலை, அதை வேற நீ என்கிட்ட கேட்குற. நான் ஒரு சப்ஜெக்டில் ஃபெயிலு. என்னது ஒரு சப்ஜெக்டில் ஃபெயிலா அப்படின்னு மட்டும் சொல்லுவேன்னு நினைக்காத. நான் மட்டும் என்ன உனக்கு சளைச்சவனா என்ன? உன்னை மட்டும் ஏன் சார் கூப்பிட்டாரு, என்னை ஏன் சார் கூப்பிடல சொல்லு? தெரியலையே, நான் எல்லா சப்ஜெக்ட்லேயுமே நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கேன் உன்னை விட. உன்னை அதனால தான் கூப்பிட்ருக்காரு. ஓ, அதனால தான் என்ன கூப்பிட்டு உன்னை கூப்பிடலையா? சரி நீ வேறு லெவல் தான் போ. நான் இவ்வளோ மார்க் எடுத்திருக்கேனா இந்த மாதிரி லவ் கிவ்னு போகாமல் இருந்தேன். ஆனால் நீ என்ன பண்ண, பாதியிலேயே ஒரு பையனை பிடிச்சிருச்சுன்னு சொல்லிட்ட, அவன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவன் ஞாபகத்தில் இருந்த. அதனால தான் மார்க் கம்மியாயிடுச்சு. இனிமேல் இந்த மாதிரிலாம் பண்ணாத, ஒழுங்காயிரு, நீ நல்லா மார்க் எடுக்கணும் ஓகேவா? சரிடா. அப்போ கரெக்டாக அங்கே ஒரு பையன் ஓடி வந்து நம்ம ஜேகேயோட ஃப்ரெண்டுக்கிட்ட, ஹே நீ வேறு லெவல்ப்பா, நம்ம கிளாஸ்லேயே இல்லை நம்ம ஸ்கூல்லையே நீ தான் ஃபஸ்ட்டு, எனக்கு உன்னை ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அந்த இடத்துலையே ப்ரப்போஸ் பண்ணுறான். ஜேகேக்கும் ஜேகே ஃப்ரெண்டுக்கும் ஒரு மாதிரி வினோதமாக இருக்குது. என்னடா பண்ணுற, என்னை மன்னிச்சிடு, எனக்கு பொண்ணுங்க தான் பிடிக்கும், பாய் லவ்ல பிடிக்காது. அப்போது என்னை பிடிக்காதா? ஆமாம், நான் இதோ அங்கே ஒரு பொண்ணு போகிறாள, அவளை கூட லவ் பண்ணுவேன். ஆனால் இந்த பாய் லவ்லாம் எனக்கு செட் ஆகாதுடா. அதுக்கு ஏன்டா நீ அந்த பொண்ணை வச்சு கம்பேர் பண்ணுற? சாரி, என்னை மன்னிச்சிடு, எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரில, அதான் அப்படி சொல்லிட்டேன். ஓ, அப்போ என்னை பிடிக்கலையா? பிடிக்கலான்னு இல்லை, எனக்கு ஒன்று பிடிக்கும், ஜஸ்ட் ஃப்ரெண்டாக அவ்வளோதான். அந்த மாதிரிலாம் என்ன வச்சுட்டு நீ என் பக்கத்தில் வராத ஓகேவா? சரி என்னை மன்னிச்சிடு, இனிமேல் நான் பக்கம் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் போயிடுறான். டேய் நீ வேறு லெவல் போ, மார்க்கெல்லாம் அதிகமாக எடுத்துகிட்ருக்க, அப்புறம் உனக்கு இந்த மாதிரி நிறைய ப்ரப்போசல்லாம் வருது, நீ என்னை விட பாப்புலர் ஆகிட்டே இருக்க. நீ வேற ஏன்டா, அவன் நான் நிறையா மார்க் எடுத்திருக்கேன், அவனுக்கு நான் சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்கிட்ட வந்து ஐஸ் வச்சிட்ருக்கான். என்ன சொல்கிற? ஆமாம், உனக்கு தெரியாதுல்ல, அவன் கொஞ்ச நாளாகவே என் பின்னாடி சுற்றிட்டு இருந்தான்டா, எனக்கு சொல்லி கொடுன்னு சொல்லி. அவன் ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது சொல்லி மைண்டை மாற்றி விட்ருப்பாங்க, அதனால தான் இப்படி வந்து கேட்டுட்ருக்கான். ஓ, அதனால தானா? அதானே, உன்னையாவது யாராவது பார்க்கறதா? அது எப்போ பார்த்தாலும் மூஞ்ச சிடுன்னு வச்சிருச்சு. என்னமோ அதிசயமாக டான்ஸ் கிளாஸ் வர போகிறேன்னா, அதான் நான் அவங்ககிட்ட வந்து கேட்டேன். அது நான் எங்கே அதிசயமாக போகிறேன்னு, அண்ணன் தான் என்னை எப்போ பார்த்தாலும் டான்ஸ் கிளாஸ் போய் ஜாயின் பண்ணிக்கோன்னாங்க. உங்கள் அண்ணன் ஏன்டா திடீர்னு டான்ஸ் கிளாஸ் ஜாயின் பண்ண சொன்னாங்க? எங்கள் அண்ணன் என்ன என்னோட நல்லதுக்கு ஜாயின் பண்ண சொன்னான்னு நினச்சியா? அங்கே ஒரு டான்ஸ் கிளாஸ் மிஸ் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்காங்களே, அவங்க மேலே எங்கள் அண்ணனுக்கு ஒரு க்ரஷ்ஷு. அவங்கள அடிக்கடி பார்க்கணுமே என்ன சாக்கா வச்சு, அதனால தான் என்ன ஜாயின் பண்ண சொல்லியிருக்கான். அவனுக்கு புரியுதா? ஓ, இதனால தான் நான் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சிரிக்கிறாரு. டேய் சிரிக்காதடா, எனக்கு வர கோவத்துக்கு. உனக்கு விருப்பம் இல்லைன்னா நீ விருப்பம் இல்லைன்னு சொல்ல வேண்டியதானடா. இல்லை நான் பார்க்குறேன், நானும் எவ்வளோ நாள் தான் படிச்சுட்டே இருப்பேன், கொஞ்சமாவது எனக்கு ரெஃப்ரெஷ் வேணும்ல, அதான் சும்மா வரலைனாலும் அதை ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லிட்டு வந்தேன். சரி, இதே மாதிரி நம்ம அண்ணனுக்கும் ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும்ல. ஓ அப்படியா? அதே மாதிரி நண்பனுக்கும் ஹெல்ப் பண்ணால் நல்லாயிருக்கும். உங்களுக்கு என்ன சார் ஹெல்ப் வேணும்? அதான் என் லவ்வுக்காக. என்ன லவ்? சார் லவ்வா? இல்லைடா, நான் உன்கிட்ட இதை சொல்லலைல்ல, நான் ஆல்ரெடி நம்ம பேர் ஜிமினை பார்த்துருக்கேன். என்னடா சொல்கிற? அன்றைக்கி நான் ப்ரப்போஸ் பண்ண போனேன்ல, அந்த டைம் பீச்சில் நான் உட்காந்துருந்தேனா, அப்போது நம்ம ஜிமின் சார் இருக்கார்ல, அவருக்கு பிரேக்கப் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன், கடலில் விழுவுறதுக்கு போனாருடா. நான் தான் போய் அவரை காப்பாற்றினேன். என்ன சொல்கிற? ஆமாம், உனக்கு தெரியுமா, அதே இடத்துல இருந்து நான் ஒரு ரிங்கை கண்டுபிடிச்சேன். நான் வீட்டில் வந்து தான் பார்த்தேன், என் பாக்கெட்டில் ரிங்கு இருக்குன்னே. அந்த ரிங் இன்னும் என்கிட்ட இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நான் ஜிமினாவை திருப்பி எப்போயாவது பார்ப்பேன்னு நினச்சேன், பார்த்துட்டேன். இவர்கிட்ட நான் எப்படியாவது ப்ரப்போஸ் பண்ணடா, பேசாமல் ஒரு வேளை அந்த ரிங்கு அவர் தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இருந்தாலும் இருக்கலாம், நான் வேணா அவர்கிட்ட இந்த ரிங்கை காட்டவா? சரிடா, காட்டி அவர்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணி பாரு, அவர் கண்டுபிடிச்சிட்டாருன்னா அந்த ரிங்கை அவர்கிட்டே கொடுத்துரு அப்படின்னு சொல்கிறேன். சரிடா, ட்ரை பண்ணுறேன். தென் இப்படியே கொஞ்ச நாள் போகுது. ஜிமினோட அகாடமிக்கும் அந்த ஆப்போசிட்டில் இருக்க அகாடமிக்கும் தான் போட்டி நடக்குது. இப்போ நம்ம ஜிமின் பக்கத்தில் ஜேகே நின்றுட்டுருக்காங்க. என்னாச்சு ஜேகே, நர்வஸாக இருக்கா? ஆமாம் சார், என்ன பண்ணுறது, அதுக்கு தான் அன்றைக்கி சொன்னல நீ அதே மாதிரி பண்ண அப்படின்றாங்க. என்ன உங்கள் கையை அன்றைக்கி கொடுத்தீங்களே, அதே மாதிரி உங்கள் கையை கொடுங்களே அப்படின்றாரு. நம்ம ஜிமின் சிரிச்சுக்கிட்டே கையை கொடுக்குறாங்க. எனக்கு இப்போ ரிலாக்ஸாக இருக்குது, நான் போயிட்டு நல்லா பண்ணிட்டு வரேன் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு.
ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா சொல்கிறாங்க. தென் இவங்களோட டான்ஸும் அங்கே முடியுது. இப்போ அந்த ஆப்போசிட் டீமோட டான்ஸும் முடியுது. இப்போ அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அதில் வின் பண்ணது நம்ம ஜேகேவோட டீம் தான். ஜிமினாக்கு செம்ம சந்தோஷமாக இருக்குது, நம்ம டீம் வின் பண்ணிடுச்சு. அது இவங்க ஜஸ்ட்டு ஃப்ரெஷர்ஸ் தான், இவ்வளோ சூப்பராக பண்ணிட்டாங்களேன்னு சொல்லிட்டு அவங்கள பாராட்டிகிட்டு இருக்காங்க. சரி நம்ம எங்கேயாச்சும் போகலாமா ட்ரிப் அப்படின்னு கேட்குறாரு. போகலாம் சார், எங்கே வேணாலும் சொல்லுங்கள், நாங்கள் வரோம். அதுவும் இல்லாமல் எங்களுக்கு சம்மர் லீவ் வேறு விட்டாங்கல்ல. ஓகே, அப்போது இந்த சம்மருக்கு நம்ம அந்த பீச்சுக்கு போவோமா அப்படின்னு கேட்குறாங்க. எந்த பீச் சார்? ஜிமினாவும் ஜேகேவும் ஒரு டைம் மீட் பண்ணியிருப்பாங்கள்ல, அந்த பீச் நேமை தான் சொல்கிறாரு. ஜேகேக்கு இதை கேட்டோடனே செம்ம ஷாக்கு. ஏன்னா இவர் அந்த பீச்சை ஞாபகம் வச்சுருக்காரு. அப்படின்னா என்ன ஞாபகம் இருக்கும்ல. சரி நம்ம போய் அவர்கிட்ட கேட்போன்னு சொல்லிட்டு, அந்த பீச்சில் நடந்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. என்ன நடந்துச்சு? ஒன்றும் நடக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. தென் ஜேகே இவர் ஒரு வேளை மறந்துருப்பார்ல. சரி நம்ம அன்னைக்கே இவர்கிட்ட அந்த ரிங்கை கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டுருக்காரு. தென் அவங்க வீட்டிலலாம் கேட்டு பர்மிஷன் வாங்கிடுறாங்க. இப்போ நம்ம ஜிமினாவோட மொத்த டீமுமே அந்த பீச்சுக்கு போகிறாங்க. எல்லாமே ஜாலியாக செம்மையாக ஃபன் பண்ணுறாங்க. இப்போ அப்படியே சன்செட் ஆக ஆரம்பிக்குது. நம்ம ஜிமினா உட்காந்து அதை அப்படியே பார்த்து ரசிச்சிட்ருக்காங்க. அப்போ ஒரு மாதிரி டல்லாகிறாங்க. இதே இடத்துல தானே எனக்கு பிரேக்கப் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. ஜேகே அப்படியே ஆப்போசிட்டில் வராரு. என்னாச்சு ஜேகே, நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டு ஜாலியாக ஃபன் பண்ணலையா? இல்லை சார், உங்ககிட்ட நான் ஒன்று சொல்லணும்னு சொல்லிட்டு அப்படியே நீல் டவுன் போட்டு அந்த ரிங்கை காமிக்கிறாரு. அவர் எதுவுமே புரியல. என்ன பண்ணுற? எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, நான் உங்களை லவ் பண்ணுறேன், நீங்கள் தான் என்னோட மிராக்கிள் ஆஃப் லவ், ப்ளீஸ் என்னை தயவு செஞ்சு அக்செப்ட் பண்ணிக்கோங்க. என்ன சொல்கிற? அப்போ தான் அந்த ரிங்கை பார்க்குறாரு. ஹே, இது என்னோட ரிங், நான் இங்கே தூக்கி போட்டது. என்னது இது உங்கள் ரிங்கா? நான் இதை உண்மையாலுமே போன டைம் இங்கே வந்தப்போ இந்த பீச்லேருந்து எடுத்தேன். என்ன சொல்கிற? ஆமாம், இது கடந்துச்சு. சரி இதை கொடுக்கலான்னு நினச்சேன், பட் இது என்கிட்டே தெரியாமல் வந்துடுச்சு. ஸோ இதை வச்சு தான் உங்ககிட்ட நான் ப்ரப்போஸ் பண்ணலான்னு நினச்சேன். டே, இது என்னோட ரிங்டா, நான் என் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ப்ரப்போஸ் பண்ணலான்னு வச்சுருந்த ரிங்க, இதை நான் தூக்கி போட்டேன். ஆனால் இது எப்படி உன் கையில்? ஒரு வேளை இதான் அந்த மிராக்கலாக இருக்குமோ? சரி நான் உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன், அதுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணுங்கள். கேளு. நீங்கள் இந்த இடத்துல இருந்து எதுக்கு வாழ்கிறோம், எங்கேயாவது போயிடணும்னு சொல்லிட்டு இந்த கடலுக்குள்ளே அப்படி நடந்து போனீங்களா? இல்லை இன்றைக்கி உங்களுக்கு ஏதாவது ஒரு மாதிரி பிரேக்கப் ஆகிட்டு அந்த மாதிரி போனீங்களா? ஆமாண்டா, அதான் சொன்னேனே, எனக்கு பிரேக்கப் ஆகிடுச்சு. அப்போ அந்த கோவத்தில் ரிங்கையும் பொக்கேவும் தூக்கி போட்டேன். நான் மட்டும் ஏன் இருக்கணும், போகலான்ட்டு போனேன். ஆனால் அப்போ எனக்கு கொஞ்சம் பக்கத்துலேயே இன்னொரு பையன் இந்த மாதிரி இருந்தான். நான் அவனை காப்பாற்றணும்னு நினச்சி போனேன். பட் ஆனால் 2 பேருமே அடிச்சுட்டு போயிட்டோம். எனக்கு அந்த பையன் ஃபேஸ் அப்போ ஞாபகத்தில் இருந்துச்சு, பட் இப்போ மறந்துடுச்சு. அந்த பையன் வேறு யாரும் இல்லை, நான் தான். அதே இடத்துல தான் நானும் இருந்தேன். அதே டைமில் தான் எனக்கும் பிரேக்கப் ஆகிருக்கு. நானும் இதே உங்களை மாதிரி தான் முடிவெடுத்தேன். சரி எதுக்கு இருக்கணும்னு சொல்லிட்டு உள்ளே போனேன். அப்போது எனக்கு ஆப்போசிட்டில் இருக்க ஒரு பையன், அதான் நீங்கள். உங்களுக்கு என்னவோ ஆயிடுச்சு, உங்களை காப்பாற்றணும்னு நினச்சி தான் நான் வந்தேன். கடைசியில் 2 பேருமே 2 பேரால் சேவ் ஆகிருக்கோம். ஒரு வேளை நம்ம 2 பேரும் சேரணும்னு சொல்லிட்டு அந்த விதி எழுதி வச்சுருக்குமோ அப்படின்னு ஜேகே கேட்குறாங்க. நீ வேற ஏன்டா ஃபன் பண்ணுற? அப்படிலாம் இருக்காது. அப்புறம் எப்படி நீங்கள் தூக்கி போட்டாரீங்க என் கையில் இருக்கும்? உங்களுக்கு என்ன உண்மையாலுமே பிடிக்கலையா என்ன? என்ன சொல்கிறது, எனக்கும் உன்னை பிடிச்சிருக்கு. என்னது உங்களுக்கு பிடிச்சிருக்கா? எதனால்? அன்னைக்கு ஃபஸ்ட் டைம் நான் உன் கையை டச் பண்ணலை, அப்போவே எனக்கு ஒன்று பிடிச்சிருச்சு. இந்த ஃபீல் ஆல்ரெடி எனக்கு எங்கேயோ இருந்த மாதிரி இருந்துச்சு. என்னாச்சு, எனக்கு இவனை ஏன் அடிக்கடி தெரிகிற மாதிரி இருக்கு? இவன் ஃபேஸ் கூட எனக்கு அடிக்கடி ஞாபகம் வந்துட்டு போகுது, ஆனால் அது இவனான்னு தெரில. இப்போ தான் எனக்கு நீ சொல்லியே ஞாபகம் வருது, அன்னைக்கு என்னை காப்பாற்றின பையன் நீ தான்னு. அப்போது நீங்கள் என் லவ்வை அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா? அப்போது நான் லவ்வை அக்செப்ட் பண்ணணும்னு வச்சுக்கோவேன், நீ எனக்காக இதை பண்ணணும். நீங்கள் என்ன பண்ண சொன்னாலும் நான் பண்ணுறேன், சொல்லுங்கள். எனக்காக நீ நல்லா படித்து முடிக்கணும். கிராஜுவேஷன்லாம் முடித்ததுக்கப்புறமா நம்ம மேரேஜை வச்சுப்போம், ஓகேவா? இதுக்காக தானே நான் இவ்வளோ நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். உங்களுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். கிராஜுவேஷன் தானே, முடிக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினாவை ஹக் பண்ணலாமா வேணாமா நின்றுட்டுருக்காரு. இன்னும் எதுக்கு வெயிட் பண்ணுற? நீ நானும் லவ், ஸோ நீ என்ன ஹக் பண்ணலாம், கேட்கணுங்கிற அவசியம் இல்லை, ஓகேவா? ஓகேன்னு சொல்லிட்டு சந்தோஷத்தில் இப்போ நம்ம ஜேகே ஹக் பண்ணுறாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சன்னு மறைய ஆரம்பிக்குது. 2 பேரும் ஒருத்தரை பார்த்துட்ருக்காங்க. அந்த சன் அப்படியே ஃபுல்லாக மறைஞ்சு இப்போ மூன் வர ஆரம்பிக்குது. 2 பேருமே அந்த ஃபுல் மூனில் கிஸ் பண்ணுறாங்க. தென் இப்போ நம்ம ஜிமினா சிரிச்சுக்கிட்டே யூ ஆர் த மை மிராக்கிள் ஆஃப் லவ் அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணுறாரு. திருப்பி கிஸ் பண்ணுறாங்க. இப்போ ஒருத்தர் பார்த்துட்ருக்காங்க. ஆர்மிஸ் இந்த இடத்துல ஒரு குட்டி சாங். முத்தமிட்ட மூச்சு காற்று பட்டு பட்டு கெட்டு போனேன், பக்கம் வந்து நிற்கும் போது
திட்டமிட்டு எட்டி போனேன் நெருங்காத பெண்ணே எந்த நெஞ்செல்லாம் நெஞ்சாகும் அழைக்காத பெண்ணே எந்த அச்சங்கள் அச்சாகும் சிரிப்பால் என்னை நீ சிதைத்தாய் போதும் ஏதோ. ரெண்டு பேரும் அப்படியே மணலில் உட்காந்து அந்த மூணை பார்த்துட்ருக்காங்க. உண்மையாலுமே நீ சொன்ன மாதிரி இது மிராக்கிள் லவ் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே மறுபடியும் ஹக் பண்ணுறாரு. இதோட இந்த ஜிமின் குக் ஒன் ஷாட் முடியுது. மிராக்கிள் ஆஃப் லவ் ஜிமின் குக் ஒன் ஷாட். இந்த ஒன் ஷாட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஆர்மீஸ், டேக் கேர் அண்ட் லவ் யூ.